ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டேக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போனால். ஸ்டோரி வந்துட்டு டோன்ட் லீவ்டா. போன பாட்டில் எதோட முடிச்சிருப்பேன்னா, ஜிம்மின் வந்துட்டு ஜேகே திட்டி அனுப்பியிருப்பார். அதுலேருந்து பார்க்கலாம். அப்படியே ஜிம்மின் வந்து வெளியே போயிருப்பார். அவர் படுத்து போயிட்டார். அந்த பக்கம் கேன்டீன்லாம் டே ஒயன் ஜேகப்லாம் சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போயிட்டாங்க. அப்படியே கிளாஸ் நடக்குது. கிளாஸ் முடியுது. அப்படியேவும் சரின்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது ஜேகப் வந்துட்டு டேட்டை ஏன்ட்டே நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது வந்துட்டு இல்லை ஜேஹோபா, நான் வந்துட்டு வெளியே தங்கியிருக்கேன் ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் வெளியே தங்கியிருக்க? உங்கள் அண்ணா தான் இருக்காங்கல்ல, உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீ இல்லையான்னு கேட்க, என்னோடய பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்லி சும்மா சேட் ஆகுறாரு. அதை பார்த்த ஒய்யன் வந்து ஏன்ட்டே என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவங்க 2 பேர் பாவமாக பார்க்குறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டு, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஜேகப், உனக்கு எதில் விளாட்றதுன்னு விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் சும்மா தான் சொன்னேன், நான் வெளியே ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ வேணால் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி ஜேகப் கேட்குறான். அப்போது ஏன் நீ வெளியே தங்கியிருக்க? இங்கேயே ஹாஸ்டல் இருக்குல்ல, இங்கேயே தங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி இல்லை, இங்கே நான் வந்தது வந்து லேட் அட்மிஷனாக, அதனால தான் நான் வெளியே தங்கியிருக்கேன் அப்படி சொல்லிகிட்டே சொல்கிறான். அப்போ ஹோபி இருந்துட்டு, பேசாட்டிக்கு எங்கள் கூட வரியா, எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படி சொல்லி கேட்குறான். உங்கள் அம்மா நைட் டைமில் வெளியே சுற்றினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படி சொல்லி கேட்குறான். எதே நைட் டைமில் வெளியே சுற்ற போறியா? நைட் டைம் எப்படிட்டே வெளியே சுற்ற முடியும் அப்படி சொல்லி கேட்குறான். அது தெரியாத ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு எப்படி சுற்றுவேன் அப்படி சொல்லி ஹோபி கேட்குறான். ஆக்சுவலி ஹோபி எப்படின்னா அப்படியே சாஃப்டாக இருப்பான், சாஃப்டான டைப்பு. ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருப்பான். நம்மகிட்டே அப்படிலாம் கிடையாது. தெரியாத ஊரில் தானே ஹோபி சுற்ற முடியும். தெரிஞ்ச ஊரில் சுற்றினோம்னா ஐயோ அவன் பார்த்துருவானோ இவன் பார்த்துருவானோன்னு நம்ம கவலைப்படணும். இப்போ தெரியாத ஊரில் சுற்றுறது ஒரு கிக்கு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் சரித்தான்ட்டே அப்படின்னு ஒய்யன்னு சொல்கிறான். சரி ஹோபி சொல்லு, நீ உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படின்னு. எனக்கும் ஆசை தான், பட் எங்கள் வீட்டில் தொடப்பு கட்டையில் அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஜேகப் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டேவும் நிற்கிறான். அப்போ வந்துட்டு ஒயன் வந்துட்டு, சரிப்பா நான் போயிட்டு வரேன், எனக்கு பஸ் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஒயன் கிளம்புறாங்க. ஜேகப்பையே வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம மட்டும் அங்கேருந்து வெளியே போகிறாரு. அப்போ தான் ஜேகே வந்துட்டு ஜிம்மி நீங்கள் வா அப்படின்றான். ஐயோ இப்போ எதை கூப்பிட்றான்னு தெரியலையே அப்படின்னு மூஞ்சி தொங்க போட்டே போகிறாரு. அப்போ ஜேகே இருந்துட்டு, இப்போ எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் சாரி மச்சான், நீ வந்து நான் அந்த அமௌண்ட் வாங்கினதுனால தானே நீ என்னை என் மேலே எரிஞ்சு விழுற அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நான் சாப்பிட போகிறேன், நீ வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே சாப்பாடுன்னு சொன்னானே ஜிம்மினுக்கு அப்படியே மூஞ்சி பிரைட் ஆகுது. ஆமாம் மதியானம் நானும் சாப்பிடலை, உன் மேலே இருந்த கோவத்தில் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும்போது தான் பைக்கில் போய் ஏறி உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் வெளியே போகிறத பார்ப்பான். அப்போ வந்து ஜேகே அதை பார்த்துட்டு, என்ன இந்த லூஸ் வெளியே போகிறான், உள்ளே தானே இருக்குது ஹாஸ்டல், அவன் எதுக்கு வெளியே போகிறான், ஒருவேளை வழி தெரியலையோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஜிம்மின் பின்னாடி இருந்துட்டு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறா, பசிக்குது அப்படின்றான். ஜேகேவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இப்போ எப்படியாச்சும் இது கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகாத மாதிரி நடிக்கிறான். ஜிம்மி வந்துட்டு, இதே வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, இப்படியே சொன்னேன்னா நான் என்னடா பண்ணுறது, நான் அங்கேயே சாப்பிட்ருப்பேன் கேன்டீனில், இப்போ இங்கேருந்து அங்கே நடந்து போகணுமே அப்படின்றான். ஜேகே இருந்துட்டு, அங்கே பாரேன் அப்படின்னு சொல்லி சும்மா தெரியாத மாதிரி சொல்கிறான். அந்த பையன் நம்ம கிளாஸ் தானே அப்படின்றான். அப்போ இருந்துக்கிட்டு, அதான் காலைல பார்த்துட்டு அப்படின்னு தெரியாதா, அது டேடா அப்படி சொல்கிறான். என் ஹஸ்பண்டை எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறானே, நான் தாண்டா அவன் கையில் மோதிரத்தை போட்டு உதட்டில் முத்தம் கொடுத்தவனே அப்படின்னு சொல்லி ஜேகே மனசுக்குள்ள நினச்சிட்டு, அதான் நீ தம்பிட்டு இருந்தேன் அவன் தானே அது அப்படின்றான். ஆமாம் என் தம்பி தான், பாரு அழகாக இருக்கான்ல அப்படி சொல்கிறான். தம்பின்னு சொல்லிட்டு தப்பாக பேசாதடான்னு ஜேகே சொல்கிறான். என் உள்ள லைட்டாக பொசசிவிட்டி பார்த்துருச்சு போல், அதனால். அப்போ வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு பார்த்துட்டே நிற்கிறான். சரி வா போகலாம் சாப்பிட. என்னடா அவன் வெளியே போயிட்டுருக்கான்,
நீ எங்கே தங்கியிருக்கானாம்மா? ஹாஸ்டல் தானே அவன். வெளியே போயிட்டுருக்கான். நீ என்னடான்னு பார்த்துட்டு நிற்கிற. அவன் எதுக்காவது போயிட்டு போகிறான்டா. அவன்கிட்ட போய் நான் என்னத்தடா கேட்க அப்படின்னு சொல்கிறான். டேய் என்னடா தம்பி தம்பின்ட்டு இருந்த. சீ உன்னையெல்லாம் அண்ணன் நம்பிட்டு இருக்கான் பாரு, அவனை சொல்லணும் அப்படிங்கிறமாவும் ஜிமினுக்கு வந்து ரோசம் வந்துடுச்சு. நேராக டே கிட்ட போகிறான். டே ரோடு கிராஸ் பண்ண போகும்போது பார்த்துட்டு டே இங்கே வா அப்படின்றான். சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஓடி வர்றான். எங்கே போகிற அப்படின்றான். ஹாஸ்டல் போகிறேன் அப்படின்றான். ஹாஸ்டல் உள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இல்லைண்ணா நான் உள்ளே இல்லை, வெளி ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துடுறான். இது எல்லாத்தையுமே ஜேகே பார்த்துட்டு இருந்திருப்பான் மிரர் வழியாக. வண்டி ரெடி ஆகிடுச்சா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா சொன்னான் அப்படின்றான். அவன் வந்துட்டு இந்த ஹாஸ்டலில் ஏன் வெளி ஹாஸ்டலில் தங்கியிருக்கானா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான், ஜிமினும் சொல்கிறான். ஏன்வா ஏன் இங்கே இருக்க ஹாஸ்டலில் தங்கினா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டே இளவி எனக்கு பசிக்குதுடா, வண்டியை எடுடா ஜேகே ப்ளீஸ்டா அப்படின்றான். சரி உன்னையும் போய் கூப்பிட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஆளு மட்டையும் பாரு உட்காந்து தோலை ஏப்பா பாரு சோறுன்னு அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து ஜிம்மினை திட்டுறான். அப்போது ஜிம்மின் வந்துட்டு ஏன்டா சொல்ல மாட்டேன், நான்லாம் 6 வேளை சோறு மேற்கொண்டு மேத்தினிலாம் தின்னு வளர்ந்த உடம்புடா இது. ஒன்னால் இங்கே பாரு மதியான சோறை திங்கலடா, எனக்கு வயிற்றுக்குள்ளே வந்து கடம்புடான்னு சத்தம்லாம் கேட்குதுடா, தயவு செஞ்சு ஹோட்டல் கூட்டு போடா அப்படின்றான். அப்புறம் 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட் தான், ஆனால் வேறு ரூமில் இருப்பாங்க. ஜிம்மின் வந்துட்டு அவன் ரூமில் அதிகமாக இருக்கவே மாட்டான். ஆனால் ஜிம்மினுக்கு வந்துட்டு தனியாக இருக்கவே பிடிக்காது. அதனாலேயே ஜேகே கூடயே இருப்பான். ஜேகேக்கு தனியாக இருக்க மட்டும்தான் பிடிக்கும். எத்தனையோ தடவை ஜிம்மினை அடித்து வெளியே விரட்டியிருப்பா. இருந்தாலும் ஜிம்மின் வந்துட்டு போகவே மாட்டான். நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துடுவான். ஜேகே அந்த மாதிரி தான் அன்றைக்கி போயிட்டாங்க வீட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஜேகே வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்த போகிறான். டே இருடா பின்னாடி தான்டா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வரான். நீ எதுக்கு பேசாட்டுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு காசு தந்துட்டுருக்க? எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வந்துட வேண்டியதானே, எதுக்கு நீ தங்கிறது திங்கிறது பூரா இங்கே, அங்கே போய் எதுக்கு வெட்டியாக காசு கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு மாதிரி கடுப்பில் கேட்க ஜிம்மின் சிரிச்சுக்கிட்டேவும் நீ ஓகேன்னு சொல்லு மச்சான், நான் இங்கேயே வந்துடுறேன், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எதே போடா வெண்ண அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிவிட்டு உள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். ஜிம்மின் அது வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கான். அப்போது நைட் சாப்பாடுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்து ஜேகே கேட்டுட்ருக்கான். நீ எல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், நான் ஆர்டரே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்ட்டு. இப்போ தான்டா சாப்பிட்டுட்டு வந்தோம், அப்புறம் எதுக்குடா இப்போவே ஆர்டர் பண்ணேன், எனக்கு அது பத்தலை, மறுபடியும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறான். ஐயோ இது வயிறா இல்லை வேறு எதுமா அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறான். அப்போ ஜிம்மின் வந்து கண்ணு வைக்காதடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நீ உனக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் நான் உனக்கு சேர்த்து தான் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னா. இல்லை நான் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன். கன்றாவி சப்பாத்திலாம் எவன்டா சாப்பிடுவான், வரட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கலாச்சிட்ருக்கா. நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட ரூம் போயிடுவான். போயிட்டு டாப் போட்டிருக்கான். அப்போ ஜிம்மின் சொல்கிறான், இந்த ரூமில் நான் எங்கே வேணால் போய்க்கலாம், என் இஷ்டம், ஆனால் அந்த ரூமுக்குள்ளே போனால் மட்டும் சார் பண்ணுவாரே ஒரு அலப்புற அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேவும் ஜேகே ரூமவே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா நம்மகிட்டே போய் ஊரே சுற்றிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வராரு. ஜேகே ரூமுக்குள்ளே போயிருப்பான்ல, போயிட்டு டேவை பற்றி தான் நினச்சிட்ருப்பான். அவனுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. பார்க்க வேறு யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டான். பார்க்க வேறு ரொம்ப பாவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மகிட்டே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு ஜீ ட்ராமா பார்த்துட்ருக்காரு. ஹிடன் லவ் பார்த்துட்ருக்காரு. அவரும் பார்த்துட்ருக்காரு ஃபுல்லாக எபிசோடு இன்றைக்கே பார்த்து முடிச்சிடுற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ இன்னைக்கு இந்த ஒரு எபிசோடு மட்டும் பார்த்துக்கலாம், இந்த ஒரு எபிசோடுன்ட்டு கடைசி எபிசோடு வரைக்கும் பார்த்துட்டு தூங்கினா விடிஞ்சிருச்சு. மறுநாள் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக கிளம்பி கிளாஸ் போகிறாரு. போனால் நம்ம ஜேகே தான் கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. திரும்பி பார்க்குறாரு, டே தான் லேட்டாக வந்திருக்கான். லேட்டாக வராமல் ஜேகேக்கு செம்ம கடுப்பு. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நேற்று தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார் பஸ் வரல, லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி நீ வெளியவே நில்லை அப்படின்றான். நம்மகிட்டே அதுக்கெல்லாம் சகிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹாயாக நின்றுட்டுருக்கான். அங்கிட்டு இங்கிட்டும் வரவங்க போகிறவங்கள பார்த்து சைட் அடிச்சுட்டு ஜாலியாக நின்றுட்டுருக்கான். ஜேகே சரி பாடம் நடத்தி முடிச்சுட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குற நம்மகிட்டே ஜாலியாக நின்றுருக்கான்.
பார்த்துட்டு அவனுக்கு அதை பார்க்க இன்னும் கடுப்பு. இவன் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே வா அப்படின்றான். இவன் பக்கத்தில் போகிற டேவும் பக்கத்தில் போகிறான். உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது நீ வருத்தப்படணும்னு, நாளைக்கு இப்படி வரக்கூடாது, நீ என்னமோ உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்ச மாதிரி ஜாலியாக இருக்க அப்படின்றான். பட்டே வாய்க்குள்ளேயும் இதை விடவா வேறு சொர்க்கம் கலர் கலராக திரியிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியே சொல்ல முடியாமல் ஜேகேவே பாவமாக பார்க்குறான். ஜேகேவை பொறுத்தளவுக்கு டே எப்படிப்பட்டவன்னா, அவன் ரொம்ப அப்பாவி, பார்க்கும்போதே பாவமாக இருக்கும். சீக்கிரமாக அவனை ஏமாற்றிடுவாங்க, இப்படி தான் ஏமாற்றி தான் நம்மளை கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி தான் ஜேகே நினச்சிட்ருப்பான். ஆனால் ஆடியன்ஸான நம்மளுக்கு தான் தெரியும் டே எவ்வளோ பெரிய ஆளுன்னு. சரியான வாய் அப்படின்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். சரிடா, இந்த எபிசோட் நான் இப்படியே கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய். வாய்ஸில் ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. பாய் பாய்.